Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சர்பத் பார்த்தீங்கன்னா இனிப்பு, காரம், புளிப்பு மூணும் சேர்ந்த கலவையாக நமக்கு இந்த சர்பத் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்ஸா சீட் ஒரு 5 minutes முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 2 எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப சின்னதாக தான் கிடச்சிச்சு, அதனால் நான் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக 2 tablespoon சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு லெமனை இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு சின்ன துண்டாக வெட்டிக்கலாம். அடுத்ததாக இது கிளாஸில் நான் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி மட்டும் கீறி விட்டால் போதும். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ண லெமனை போட்டுக்கலாம். உள்ள பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்ததாக சப்ஸா சீட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போது லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதிலேருந்து நான் ஜூஸ் 1.5 பழத்து கூட ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு லெமன் போட்டால், ஒரு கிளாஸ் வாட்டருக்கு ஒரு லெமன் போட்டால் கரெக்டாக இருக்கும். லெமன்லாம் பிழிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்க்க வேணாம், நம்ம குளுக்க போகிறதுனால கீழே தழும்பிடும். அதனால் ஒரு 3/4 கிளாஸ் மட்டும் ஊற்றினா போகிறோம். இப்போது கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து நான் இதில் கவுத்து நல்லா டைட்டாக தண்ணி வெளியே வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா குளுக்க போகிறேன். இந்த மாதிரி கிளாஸு டம்ளர் இல்லைன்னா நீங்கள் ஒரு மூடி போட்ட பாட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபோர்ஸாக குலுக்கிக்கங்க. நம்ம குளுக்கும் போதே இந்த சுகரும் ஐஸ் க்யூப் எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நான் இந்த கிளாஸை இந்த சைடு மாற்றி ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு ஒரு குளிர்ச்சியான சர்பத்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே வீட்டில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த குலுக்கி சர்பத் பார்த்திங்கன்னா கேரளா ரோட்டோர கடைகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்பத்து தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.